நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியக்காரர்கள் ஐக்கியப்படுவதும் ஒருமனப்படுவதும் ஒன்றாக கூடி வருவதும் இந்த காலகட்டங்களில் மிகவும் அவசியமான ஒரு காரியம். என்றால் ஊழியர் உலகம் வித்தியாசமான கோணங்களில் போய் கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் வித்தியாசமான கோணத்தில் போனால் சபையும் அதே மாதிரி தான் போகும். சபைகள் சீர்திருத்தமடைந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்னா ஊழியக்காரங்கள் சரியான நிலைமையில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எல்லாமே ஒரு தாறுமாறான நிலைமைகளில் போகுது. உபதேசங்கள், வாழ்க்கைகள், ஜீவியங்கள், ஊழியங்கள் இதெல்லாமே வேதத்துக்கு ஒத்ததாக இல்லை. எல்லாம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப அந்த பாஸ்டர் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இன்றைக்கு கட் அண்ட் ரைட்டாக கண்டிக்கிற ஒரு ஊழியம் அல்லது கண்டிக்கிற ஒரு ஐக்கியம் தான் இன்றைக்கி தேவை. ஆகவே நம்மளை கண்டித்து, அதாவது பொருட்கள் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ஒருவருக்கொருவர் தாங்கி செபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவரையொருவர் தாங்கி செபிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கண்டிப்பு இருக்கணும், உபதேசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. பெந்தகோஸ் 52 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த பெந்தகோஸ் இன்றைக்கி இல்லை. அன்றைக்கு இருந்த உபதேசங்கள் இன்றைக்கி நிறைய மாறி போச்சுது. இன்றைக்கி எல்லாமே உலகத்தை சார்ந்து இந்த உலகத்துக்காக ஊழியம் செய்கிறது போலவும் உலகத்தில் மேன்மை, உலகத்தில் புகழ், இப்படி தான் இன்றைக்கி ஊழியங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆகவே இதற்கு நடுவில் ஒரு கண்டிப்பான நிலையில் நாம் ஒரு நல்ல ஒரு ஐக்கியப்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது இன்றைக்கு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி நிறைய இன்றைக்கி பார்க்க முடியலை. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட இது 12வது வருடம் இந்த ஐக்கியம் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது ஒரு முழுமை பெற்ற ஒரு ஐக்கியம். நானும் இந்த ஊழியர்களை உருவாக்குகிற இந்த ஊழியத்தில் இது எனக்கு 12வது வருடம். நான் ரட்சிக்கப்பட்ட 52 வருஷம் ஆயிடுச்சு. போதகராகி 48 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது. எனக்கு என்னுடைய தலைமை போதகர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ராஜேந்திரன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர்களோடு தான் நான் 45 வருடமாக இருந்து அவர் 2014 கர்த்தருக்குள்ளே மரித்தார்கள். ஆகவே இந்த ஊழியத்தில் நிலை நிற்பதும், ஊழியத்தில் அன்றைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருப்பதும் பெரிய சவாலான ஒரு காலத்தில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இதில் இன்றைக்கு பரலோகம் போகணுங்கிறத விட உலகத்தில் மேன்மை அடையணுங்கிறது தான் ஊழியக்காரங்க நிறைய பேருக்கு விருப்பமான காரியமாக இருக்கிறது. அதனால தான் ஊழியங்கள் தடுமாற தூங்கிவிட்டன. ஜீவியங்கள் பாதாளத்தில் போய் விழுந்து கிடக்கிறது. பொருள், பணம், ஆஸ்தி, நகை, இந்த மாதிரி அன்றைக்கு இருந்த பெந்தகோஸ்தினுடைய அடையாளங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, மறைந்து விட்டன. 52 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்த அந்த பெந்தகோஸ் ஊழியம் இன்றைக்கி அப்படியே கண்ணை விட்டு மறைந்து இன்றைக்கி எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸில் போய் சத்தம் கேட்குது, ஆனால் ஆண்டவர் இல்லை. துதிக்கிற சத்தம் கேட்குது, துதியை ஏற்றுக்கொள்கிறவர் அங்கே இல்லை. இதை மாதிரி தான் இன்றைக்கி ஊழியங்கள் இருக்கின்றன. ஆகவே அப்படி இல்லாமல் கொஞ்சம் பேராக இருந்தாலும் சத்தியத்துக்காக நிற்கணும்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்தை நம்ம எப்படி இருந்துட்டு போகலாம், அது பெரிய காரியம் இல்லை. ஆனால் பரலோகத்துக்கு போய் சேரணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய பிரதான நோக்கமே ஜீவனை கொடுத்தது உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லை, உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து இந்த தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டுறதுக்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார், ஜீவனையே கொடுத்தார். அப்போ கொடுத்து நம்மை ரட்சித்து இந்த அளவுக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்காருன்னா நாம் இன்றைக்கி எந்த அளவுக்கு அதில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த வைராக்கியம் இன்றைக்கு போய்விட்டது. வைராக்கியத்தை பார்க்க முடியவில்லை. சரி, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 22:14 வாசிங்க. அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார்.
அழைக்கப்பட்டவங்க நிறைய, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர். நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டது கொஞ்சம் பேர் தான். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% அழைக்கப்படாதது தான். ஆமே, 60% மேலே அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். அதான் இன்றைக்கி இது பெந்தகோஸ்து ஊழியத்துக்கு பிடிச்ச பெரிய தலைவலி. அழைக்கப்பட்டவர்களால் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அழைக்கப்படாததுனால தான், அழைக்கப்படாமல் ஊழியத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஊழியத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், ஊழியங்கள் தடுமாறுகிறது, குடும்பங்கள் தடுமாறுகிறது, நிறைய காரியங்கள் இருக்கின்றன. இப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். மத்தேயு 20:17 இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை தனியே அழைத்து அவரிடத்தில் சில விவரங்களை சொன்னார். 20, 17, 18, 19 அந்த வசனங்களில் நீங்கள் வாசிக்கும்போது, யாராவது வாசிங்க. நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு எல்லாரோடையும் போகிறார், ஆனால் 12 சீஷர்களை தனியே அழைத்து போதும். அதாவது எல்லாருமே வாழ்க்கை ரகசியத்தை எல்லாத்துட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது நல்ல சிறப்பான காரியங்களை மட்டும்தான் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க. தனக்கு நேரிட போகிற துன்பத்தையோ பாடுகளையோ கஷ்டங்களையோ இன்னொருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இயேசு அவர்களை தனியே அழைத்து அவங்களோட என்ன ஷேர் பண்ணார், என்ன பேசினார் அப்படின்னா, நம்ம இப்போ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே தான் படப்போகிற பாடுகளை குறித்து அவர்களோடு பேசினார். இப்போ சீஷர்களுக்கு அவர் இந்த பாடுகளின் விவரங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். தனக்கு நெருக்கமானவர்கள் மத்தியில் அதை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அதாவது நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ சீஷர்களுக்கு சொன்னது அப்படி அல்ல. என்னை பிடித்து அவர்கள் சிலுவையில் அறைந்து அதுக்கப்புறம் நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அந்த விஷயங்களை அவர் என்ன செய்கிறார், அவர்களோடு கூட சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அழைப்பை குறித்து அவர் சொல்லும்போது 20, 26 அதே 20 பாருங்க. 1 அவர் பாடுகளை பகிர்ந்து கொள்கிறார். 2வது மேட்டர் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பரிசேயர் சதுசேயரை போல் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? கடவுள் இப்போ பணிவிடை தலைமைத்துவத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். பாடுகளை சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் பணிவிடை தலைமைத்துவம், இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட். அது ஒரு கலை. எல்லாரும் தலைவராகிட முடியாது, எல்லாராலையும் அந்த தலைமைத்துவத்தை சரியாக செய்யவும் முடியாது. ஆனால் ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும்? பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். அதுதான் பணிவிடை தலைமைத்துவம், சர்வன் லீடர்ஷிப். தட் இஸ் த மாடல் தட் ஜீசஸ் ஷோட் டு அஸ். நமக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு மாதிரியான தலைமைத்துவம் எது என்றால் பணிவிடை தலைமைத்துவம். பணிவிடை செய்து தலைமைத்துவத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான். ஆகவே அழைக்கப்பட்டவனால் மாத்திரமே பாடுகளின் ரகசியத்தை அறிய முடியும். ஆமாம், பெரியவனாக இருக்கணும்னு விரும்பினா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பணிவிடை செய்யுங்கிறாரு. இப்போ நம்ம பெரியவனாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் எதை செய்ய விரும்பலை? பணிவிடை செய்ய நமக்கு விரும்பலை. இன்றைக்கி அதுதான் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கி இருக்கிறது. இப்போது இந்த பாடுகளின் ரகசியத்தை யார் புரிந்து கொள்ள முடியும்? பாடுகள் என்றாலே இன்றைக்கு வேண்டாம் என்று உதறித்தள்ளுகிற ஒரு கிறிஸ்தவன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கிறதான ஒரு கிறிஸ்தவன். அல்லது பாடுபடுகிறவர்கள், சங்கடப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அது ரொம்ப ஹைஃபை ஸ்டைலில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு ஊழியம் செய்தால் அவர்களே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், அவர்களே ஊழியக்காரர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு தான் புகழ் இருக்கிறது.
ஆனால் பாடுகளோடும் கஷ்டங்களோடும் இருந்து இதுதான் தேவனுடைய சித்தம், இதில் இப்படி தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடுகளினுடைய ரகசியத்தை, த மிஸ்ட்ரி ஆஃப் சஃபரிங், பாடுகளின் ரகசியத்தை புரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு வெகு சிலர். சிலருக்கு வந்த பாடுகள், சிலருக்கு வந்த கஷ்டங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை போல் உங்கள் வாழ்க்கை இருக்காது. உங்கள் வாழ்க்கை போல் உங்கள் இந்த தானியேல் ஊழியர் ஐக்கியத்துக்கு தலைவராக இருக்கிற பாஸ்டர் ஞானப்பிரகாசத்தினுடைய அந்த வாழ்க்கை இருக்காது. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பாடுகளின் ரகசியம். ஆமென். இந்த பாடுகளின் ரகசியத்தை எந்த ஒரு ஊழியக்காரன் புரிந்து கொள்கிறானோ அவன் ஒருவனே என்ன வந்தாலும் இயேசுவை பின்பற்றி போக முடியும். இல்லாவிட்டால் பாடுகள் வந்தவுடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாடுகளில் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பாடுகளில் நின்னா தான் உண்மையான நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளே கூட அவர் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் அது நீங்கட்டும், ஆனாலும் அது என் சித்தம் அல்ல, அது உம்முடைய சித்தம். அப்போ சிலுவையில் போய் பாடுபட என்பது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். உங்களுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, பாடுகளும் உண்டு என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். அதுதான் நமக்கும் சொன்னது. அப்போ இந்த உலகத்தில் பாடுகளே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் நம்ம நல்ல ஊழியம் செய்யணும்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு ஊழியம் இல்லவே இல்லை. இன்றைக்கி அப்படி ஊழியங்கள் தான் தலையெடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. என்ன இருக்கக்கூடாது? பாடுகள் இருக்கக்கூடாது, கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, பாடுபட்டு ஊழியம் செய்யக்கூடாது, மெத்தனை போக்கில் ஊழியம் செய்யணுங்கிற நிலைமை இன்றைக்கு தலையெடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற அந்த அழைப்பு இருக்கு பாருங்க, இந்த அழைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பாக எதை புரிய முடியும்? பாடுகளின் ரகசியம். ஏன்னா அந்த பாடுகளுக்குள்ளே இருக்கிற ரகசியம் ஒரு பெரிய விளங்கி கொள்ள முடியாத ஒரு ரகசியம். ஒரு பாடுபடாமல் நீங்கள், அதாவது உடைக்கப்படாமல் நீங்கள் உருவாக்கப்படவே முடியாது. ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் நம்மை உடைப்பார். இப்போ நான் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து எங்கள் பாஸ்டரியாவும் நாங்களும் சேர்ந்து லேவியர் முகாம் நடத்தோம். எல்லாருக்கும் தெரியும். 4000 5000 ஊழியர்களை வைத்து 20 வருஷமாக அந்த ஊழியர் முகாமை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போய் நடத்தினோம். இப்போ நான் 2012 ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு ஊழியம்னா என்ன? அழைப்பை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்யணும். பாடுகளின் ரகசியத்தை புரிந்து கொண்டு தன்னை அதற்கு உட்படுத்தி ஊழியம் செய்யணும். 2வது, கஷ்டத்தை பார்த்த உடனே ஓடிடக்கூடாது. 3வது, பிரசங்கமும் வாழ்க்கையும் ஒன்று போல் இருக்கணும். பேசுவது வேறு, செய்கிறது வேறு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பிரசங்கிக்கிறோமோ அதையே நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அதற்குத்தான் மரியாதை கொடுப்பார்கள். இவங்க பேசுகிறபடி தான் வாழ்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் அடிக்கடி எங்கள் விசுவாசிகள்கிட்ட மற்ற ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு, வேன் ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்டில் போய் நம்ம பேரை சொல்லி கேட்டால் நம்மளை பற்றி நமக்கு தெரியாத ரகசியங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. தெரியாத ரகசியங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் நாகப்பட்டினத்தில் இந்த பாயிண்ட் நான் சொன்ன அப்போ ஒரு பாஸ்டருடைய மனைவி, நான் ஆட்டோவே போய் எடுத்தது கிடையாது, அந்த பக்கமே போனதில்லை, ஐயா சொல்கிறது எப்படி இது பொருத்தமாக இருக்கும்னு மனசில் நினச்சிருக்காங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போன பிறகு மயிலாடுதுறையிலிருந்து ஒருவர் அந்த சகோதரியை தேடி போயிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நின்று இங்கே இந்த ஞானம்னு ஒரு அம்மா ஊழியம் செய்கிறாங்களா அப்படின்னு. ஆமாம், அந்த காலேஜ் பக்கத்தில் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்க அந்த சர்ச்சை, வாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டீ வாங்கி கொடுத்து கொண்டு வீட்டு வாசலில் விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ இந்த அம்மா கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்தீங்கன்னு. என்னம்மா இது, ஆட்டோ ஸ்டாண்டில் உங்கள் பேரை சொன்ன உடனே அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் விடுறேன்னு எனக்கு டீயும் வாங்கி கொடுத்து கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாருன்னு உடனே தான் போன மாதம் கூட்டத்தில் பாசியாக சொன்னாங்களே, நம்மளை பற்றி நமக்கு தெரியாததை விட யாருக்கு தெரியும்? ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ளவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்களே, அது 100க்கு 100 உண்மைன்னு அடுத்த மாதம் கூட்டத்தில் அவங்க சாட்சி சொன்னாங்க. நம்ம எப்போவுமே விழிப்போடு இருக்கணும். இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகமே இருண்டு விட்டது என்று ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது. நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு நம்மை பற்றி தெரிவதை விட அவர்களுக்கு நம்மை பற்றி அதிகமாகவே தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்போ இந்த பாடுகளின் ரகசியத்தை புரிந்து கொள்கிறவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்.
ரெண்டாவது, கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்குள் வேர் கொண்டவர்களாக இருந்தால் எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நிற்க முடியும். இல்லை என்றால் வேர் இல்லாதவர்கள் உலர்ந்து போவார்கள் என்று விதைக்கிறவனுடைய ஊமையிலே இயேசு போதிக்கிறார். வேர் இல்லை அப்படின்னா, வேர் ஆழமாக போகலை அப்படின்னா அந்த மரம் என்ன செய்யும்? உலர்ந்து விடும். அதுபோல் இந்த வேர் யோபுல சொன்ன மாதிரி கற்களுக்குள் போய் சிக்கிக்கொண்டால் அந்த செடியோ மரமோ அது வளர்ந்து கனி கொடுக்காது. எங்கே போய் சிக்கக்கூடாது? கற்களுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது. மண்ணில் அது ஆழமாக வேர் விட்டு கொண்டே போக வேண்டும். ஆமென். ஆகவே இந்த பாடுகளை எதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு? சிலருக்கு தாங்க முடியாத பாடுகள் பயங்கரமான. இப்போ நானும் நொறுக்கப்பட்டு பீஸாக என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு செதறாம கர்த்தர் என்னை உருவாக்கினார். ஆமென். என் வாழ்க்கையில் அவ்வளவு பாடுகளுக்குள்ளே நான் உள்ளே போயிருக்கிறேன், அவ்வளவு சங்கடங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் உடைக்கப்பட்டேன், என்னை கர்த்தர் உருவாக்கினார். ஏன்னா நான் சிதறடிக்கப்படலை. என் அருமையாக ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கையில் கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆகவே எனக்கு வந்த பாடுகள், எனக்கு வந்த துன்பங்கள், எனக்கு வந்த கஷ்டங்கள்லாம் ஒரு வருடம் கண்ணீர் வடித்திருக்கிறேன். என்னை போல் அழுதவர்கள் யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட துன்பங்களை கடந்து நான் வந்தாலும் கூட அந்த துன்பங்களுக்கு பிறகு கர்த்தர் என்னை உருவாக்கி உடைத்து நம்மளை அப்படியே குப்பையில் தள்ளுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். உடைக்கப்பட உங்களை உருவாக்குகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த பாடுகளிலே நாம் உருவாக்கப்பட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பாடுகள் என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிந்துவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மரணம் வரைக்கும் என்ன இருக்குது? பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இந்த பாடுகளுடைய விகிதங்கள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் பாடுகளை சகிக்கிறதுக்கு நமக்கு பலன் கிடையாது. இளமையான வயசு, அனுபவம் குறைவு, வேத அறிவு குறைவு, தேவனை ருசித்து கொண்டிருந்த விதம் குறைவு. அதனால் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் ஆண்டவரை ருசிக்க ஆரம்பித்த பிறகு எந்த பாடு வந்தாலும் அதை எளிதாக தாண்டி போகிறதுக்கு, கடந்து போகிறதுக்கு உன்னதத்தின் பலத்தினால் ஆண்டவர் நம்மை எடை கட்டுகிறார். ஆமென். ஏன்னா வசன அறிவு, வசன வெளிச்சம், வசனத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு அதிகம் வந்துடும். அடுத்தது பரிசுத்தாவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறைய பக்தி விருத்தி உண்டாயிரும். இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு அந்நிய பாஷை வரமாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக நம்ம அந்நிய பாஷையில் பேச முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. ஏன் தெரியுமா? இடையில 10 அல்லேலூயா 20 தோத்திரமும் போட்டால் தான் நமக்கு ஒரு 4 அல்லேலூயா சொல்ல இந்த அந்நிய பாஷை பேச முடியும். ஆமென் ஆண்டவரே. யாரு கேட்டவங்ககிட்ட ஆமே அந்நிய பாஷையில் கர்த்தர் தந்தாருன்னா அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவியில் நிரம்புங்க. அது விளங்குதா விளங்கலையாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அந்நிய பாஷையை பேசி பாருங்கள், உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பக்தி விருத்தி உண்டாகுதுன்னு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் இப்போ போதகர், எனக்கு இனி என்ன பக்தி விருத்தி தேவை இருக்குது? சாகிற வரைக்கும் பக்தி விருத்தி வேணும். உங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எப்படி அடக்க முடியும்? நம்மளை அடக்கி கீழ்ப்படுத்தணும்னா முதல்ல அடக்க வேண்டியது எதை? இந்த வாயை. இந்த வாயை அடக்கிறதுக்கு 2 விஷயம் செய்யணும். ஒன்று, ஒவ்வாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். 2வது, வீணான வார்த்தைகளையும் தவிர்க்க வேண்டும். பேச்சை குறைச்சி உணவில் கட்டுப்பாடு. இந்த தானியேல் 17 வயசில் ராஜாவினுடைய உணவு அவனுக்கு அளிக்கப்பட்டது. ஒரு ராஜரீக உணவு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் முதல்ல தன் வாழ்க்கையில் ஒரு கோடு போட்டது எதில் போட்டான் அப்படின்னா, இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன். ஆமென். அதனால தான் அவன் 90 வயசு தாண்டி அவன் இருந்தான். எதனால் அப்படின்னா, அவன் பேச்சையும் குறைச்சான், சாப்பாட்டையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டான். ஏன்னா பாபிலோனிய உணவில் பன்றி இறைச்சி சேர்ந்துருக்குது. யூதருடைய உணவில் என்ன இல்லை? பன்றி இறைச்சி இல்லை. யூதருடைய உணவு அதிகமான காரம், உரப்பெல்லாம் இருக்காது. ஆனால் பாபிலோனுடைய உணவு இந்த காரம் அதெல்லாம் சுள்ளுன்னு இருக்கும். அப்போ அந்த உணவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இவன் பிரமாணத்தை கைக்கொள்வதற்காக எதை தள்ளினான்? அந்த உணவை தள்ளி வெறும் பருப்புக்கறி எனக்கு கொடுங்க, எனக்கு என் முகக்கலையை நீங்கள் சோதித்து பாருங்கன்னு சொன்னான். அப்போ உணவுனால் நமக்கு முகக்கலை உண்டாவதல்ல, நமக்கு முகக்கலை உண்டாவது யாருனால? தேவனுடைய கிருபையினால். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உணவில் இது ஒரு ரகசியம். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் உடல்நிலையிலே சரியில்லாமல், உடலை பேணாமல்,
உடலில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நிறைய போதகர்கள் ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கி மரித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்னி ஃபெயிலியர். ஏன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்முடைய உடலை கெடுக்கிற உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு போனாலும் என்ன கிடைக்கும்? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஆகவே அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு வந்து நம்மளை அழிக்கிற கெடுக்கிற ஒரு உணவு. ஆனால் எத்தனை தான் ஊழியக்காரர்களுக்கு, நானும் 12 வருடமாக ஈவன் ஹெல்த் செமினாரே நடத்தி பார்த்துட்டேன். ஆனால் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. சாக போகிறதுக்கு முன்னாடி வியாதி வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரில் இருக்கும்போது, ஐயா நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஹெல்த் செமினார் எடுத்தீங்களே, அதை இப்போ திரும்ப கொஞ்சம் சொல்லுங்கள். இது உங்களுக்கு இல்லை, நீங்கள் இப்போ சாக போகிறீங்க. இது யாருக்குன்னா உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறவங்க, முன்கூட்டியே வந்து கடைப்பிடிக்க வேண்டியவங்களுக்கு தான் என்னுடைய உபதேசம். இப்போ உங்கள் கிட்னி அவுட்டு, அதாவது மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். கிட்னி அவுட் ஆயிரும், லிவர் போயிடும், அதுக்கப்புறம் ஹார்ட் போயிடும். இவ்வளவும் மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்லுகிற இந்த காரியங்களை கேட்டு யார் அங்கே உருப்பட முடியும்? இதெல்லாம் எப்போ நம்ம கை கொள்ளணும் சொல்லுங்கள்? நல்லா இருக்கும்போது சிக்காயிராமல் இருக்கிறதுக்காக கை கொள்ள வேண்டியது. இன்றைக்கு காலையில் கூட இவ்வளவு வேப்பம் கொலையை பறித்து ஒரு டம்ளர் நிலைய வேக வச்சு ஒரு டம்ளர் நிறைய நேற்றை குடித்தேன், இன்றைக்கும் குடித்தேன். அது போடும்போதே அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இது எப்படி குடிக்குதுன்னு. போட்டு கொண்டு வந்து வைங்க, நான் குடிக்கிறேன். என் உடல்நலத்துக்கு எனக்கு நான் வேணும் அப்படின்னா கசப்பு தாங்க நமக்கு இப்போ ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து அதிகமாக எடுத்த உணவு என்னது? இனிப்பு, அதுக்கு பிறகு புளிப்பு, அதுக்கப்புறம் காரம். நம்ம எடுக்காத உணவு எது? கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. இந்த துவர்ப்பும் உவர்ப்பும் தான் இருதயத்துக்கு தேவை. கசப்பு நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவக்காய் கூட்டு வச்சா தொட மாட்டோம். கசப்பான உணவுகளை தொடமாட்டோம், அதை தள்ளிடுவோம். ஆனால் அப்போ இதுவரைக்கும் இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்ல. இப்போ இனி என்ன சாப்பிடணும்? இனி அதுக்கு தாங்க கசப்பான சில அனுபவங்கள் நம்மை உருவாக்கி விடுகிறது. அல்லேலூயா. நீங்கள் கசப்பான அனுபவத்துக்குள்ளேயும் உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளேயும் போனால், அப்படி போனவங்க உருக்குலைந்து போனதை நான் இதுவரைக்கும் இந்த 52 வருஷம் பார்க்கல. எவ்வளவுக்கு உடைக்கப்பட்டு எவ்வளவுக்கு அவங்க கசப்பான அனுபவங்களை அனுபவித்தார்களோ அவ்வளவுக்கு கர்த்தர் அவர்களை உருவாக்கி உபயோகப்படுத்துகிறதை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நான் உங்களுக்கு 12வது எண்ணின் சில சிறப்பு அம்சம். ஏன்னா இது உங்களுக்கு எத்தனாவது வருஷ தோத்திர கூட்டம்? 12வது வருஷ தோத்திர கூட்டம். இந்த 12வது வருஷ தோத்திர கூட்டத்தில் இந்த 12ங்கிற எண்ணுக்கு இருக்கக்கூடிய மேன்மையும் சிறப்பையும் அதனுடைய அர்த்தத்தையும் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இதை ஆங்கிலத்தில் சொன்னால் யூபிகுட்டஸ் அப்படிம்பாங்க. யூபிகுட்டஸ் அப்படின்னா எல்லா இடத்திலும் காணப்படுகிற ஒரு எண் தான் எது? இந்த 12. 12ங்கிறத நீங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக நீங்கள் பார்க்க முடியும், வேதத்திலையும் சரி பொதுவாகவும் சரி. ஏனென்றால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அப்புறம் மாதங்கள் எத்தனை இருக்குது? 12 மாதங்கள் இருக்கிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம் பெரும்பாடுபட்டா? 12 வருஷம். அதே மாதிரி வாசல்கள் எருசலேமில் எத்தனை இருக்குது? 12 வாசல்கள். கோத்திரங்கள் எத்தனை? 12. அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எத்தனை? 12. சிங்காசனம் பரலோகத்தில் எத்தனை? 12. இப்படியே நம்ம சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது. பட் நான் ஒரு சிலதை மட்டும் எடுத்தேன். இந்த 12 என்பது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு தெய்வீகத்தினுடைய தீர்மானத்தினுடைய நம்பர். இந்த 12க்குள்ளே என்ன இருக்குன்னா, த டிவைன் டிட்டர்மினேஷன் இஸ் விதின் திஸ் நம்பர் 12. 12வது எண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்னா தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. இந்த 12வது எண்ணினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அர்த்தங்கள் இருக்குது. 12க்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? 1 பவர், வல்லமை. 12 அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமை அப்படின்னு அர்த்தம். 2வது கவர்மெண்ட், ஆளுகை அல்லது அரசாங்கம்னு அர்த்தம், அரசாட்சி, ஆளுகை. 3வது பிரிங்கிங் அபவுட் காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருதல் என்ற அர்த்தம். இந்த 3 அர்த்தமும் இந்த 12வது எண்ணுக்கு உண்டு. ஒன்று என்னது? வல்லமை. 2வது ஆளுகை. 3வது தேவ ராஜ்யத்தை கொண்டு வருதல். இந்த பூலோகத்திலே தேவராஜ்யத்தை கொண்டு வருதல். அதாவது தேவராஜ்யத்தை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க இந்த பூலோகத்துக்கு? சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் எதை கொண்டு வர முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர முடியும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த சுவிசேஷம் அறிவிப்பதின் மூலம் ஏற்படுகிறது தான் சபை.
இந்த சபையின் மூலமாக தான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆத்துமாக்களை என்ன செய்கிறோம்? ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து சபைகளை நிலைநிறுத்தி விசுவாசிகளை பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். அந்த சீஷர்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதை இன்க்ளூட் பண்ணி சொன்னார்னா, இந்த 12வது எண்ணினுடைய அர்த்தத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணி சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலையும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 என்ன இருக்குதுன்னா வல்லமை இருக்குது, ஆளுகை இருக்குது. அதுக்கப்புறம் தேவ ராஜ்யத்தை இந்த பூலோகத்தில் ஸ்தாபிக்க கொண்டு வரக்கூடிய காரியம் இருக்கிறது. அப்போ அந்த ஜெபத்திலே அவர் சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போது அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்ததனுடைய அர்த்தம் இந்த 12 அதுக்குள்ளே சேர்ந்து தான் இருக்குது. 12 சீஷர்களுக்கும் இந்த 12 என்கிற எண்ணினுடைய அர்த்தத்தை உள்ளடக்கிற ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்போ நம்முடைய ஜெபமே என்னவாக இருக்க வேண்டும்? தேவ ராஜ்யம், டு பிரிங் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் டு திஸ் எர்த். இந்த பூலோகத்துக்கு எதை கொண்டு வர வேண்டும்? ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி மினிஸ்டர் ஆஃப் காட். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காருடைய கடமையும் எதை கொண்டு வர வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை, பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். நம்ம அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கணும். ஆனால் நாட்கள் போக்கில் நம்ம எதை கட்ட ஆரம்பிக்கிறோம்? we are trying to build our own kingdom. முதல்ல தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் அழைக்கப்பட்டோம், அதுக்கு தான் கிருபையை கத்த தந்தார். ஆனால் காலப்போக்கில் போகும்போது நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டலை. எதை கட்டுறோம்? நமக்கு ஒரு ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்டி வைத்து விட்டு போய் விடுகிறோம். எங்கே போகிறோங்கிறது தெரியல, அந்த நிச்சயம் இல்லை. ஆகவே ஜெபத்தில் கூட இந்த எண் 12 என்பது அங்கே வெளிப்படுகிறதா இல்லையா? வெளிப்படுது. அப்போ 12ங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத புரிந்து கொண்டே இருக்கலாம். அதனால தான் அது தேவனுடைய இந்த எண் ஒரு பூரணமான எண். எப்படி 7ங்கிறது பூரணம், 1 என்றால் தேவன், 2 என்றால் ஏற்பாடு, 3 என்றால் திருத்துவம், 4 என்றால் சுவிசேஷம், 5 என்றால் கிருபை, 6 என்றால் குறைவு, 7 என்றால் பூரணம், 8 என்றால் புதிய ஆரம்பம், 9 என்றால் நவமான பாஷைகள், வரங்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதில் 7வது எண் என்று சொல்லும்போது அது கிருபை என்று பூரணம் அப்படின்னு சொல்லி 5 கிருபை. இப்போ இந்த 7ஐ போலவே தேவ தீர்மானத்துக்கு உட்பட்ட ஒரு எண் தான் எது? இந்த 12. இது ஒரு அற்புதமான ஒரு எண். அதாவது ஆபிரகாம் தனிமையாக ஒருவனாக அழைக்கப்பட்டான். ஈசாக்கில் வரும்போது அது 2 பேரானது. யாக்கோபில் வரும்போது என்ன ஆச்சுது? அது 12 ஆச்சு. 1 2 அப்புறம் 12. அதுபோல் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பனானா, ஆனால் யாக்கோபு கோத்திரங்களினுடைய தகப்பனா, கோத்திர பிதாவாக அவன் மாற்றப்பட்டான். ஆமென். இப்போ 12 கோத்திரங்களுடைய அழைப்பும் எதுக்காக 12 கோத்திரத்தை கர்த்தர் அழைத்து நிலைநிறுத்தினார் என்றால், யெகோவா என்னும் தேவனை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக, அவருடைய நாமத்தை இந்த உலகத்தில் அறிவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். ஆனால் இந்த 12 கோத்திரமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்களா? இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்தார்களா? இல்லை. அப்போ தேவ சித்தமும் செய்யலை, தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டலை. நீங்கள் அந்த முதல் 5 புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த பெண்டட்ரிக் என்று சொல்லுகிற பஞ்சாகமத்திலிருந்து சரித்திராகமம், சங்கீதாகமம், தீர்க்க தரிசன ஆகமம் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா புஸ்தகங்களிலும் தேவன் இந்த மக்களோடு கூட தீர்க்கதரிசிகளை வைத்துக்கொண்டு போராடினதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பிரியமாகவும் வாழலை, தேவனுடைய சித்தத்தையும் செய்யலை. அதையும் தாண்டி அவர்கள் விக்கிரகத்துக்கு அடிமைகளாகி போனார்கள். தேவ நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே இப்போ இந்த 12 கோத்திரமும் நிறைவேற்றாத ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அடுத்த ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். உலக சுவிசேஷ ஊழியத்திற்கு, குளோபல் இவாஞ்சலைசேஷனுக்கு இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட எண் எத்தனை? 12. இந்த 12 பேரை வச்சு தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற திட்டத்தை ஆண்டவர் தீட்டினார். இப்போ இந்த 12 பேருக்கு மேலே இது சின்ன நம்பராக இருக்க, ஒரு கூட்டம் இன்னும் ஒரு 24 அல்லது ஒரு 58 48 இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றும். ஏன் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷமே யாருக்கு பிரசங்கம் பண்ணார்? 12 பேருக்கு தான் பிரசங்கம் பண்ணார். நான் டாக்டரேட் படிக்கிறதுக்கு பெங்களூர் போயிருக்கும்போது 10 பேர் தான் அதில் அட்மிஷன்.
டாக்டரேட்டுக்கு எத்தனை பேர்? 10 பேர். அதில் இருக்கிறதுல வயசு குறைவு நான், 45 வயசு. மற்ற எல்லாருமே வந்து 60 வயசு, 65 வயசு, 58 வயசு இப்படி உள்ளவங்க தான் அதில் சேர்ந்துருந்தாங்க. இருந்ததில் கடைக்குட்டின்னு சொல்கிறது வந்து நான் ஒருத்தன் தான். 45 வயசில் நான் டாக்டரேட்டுக்கு போய் சேர்ந்துருக்கிறேன். நாங்கள் 10 பேருக்காக அமெரிக்காவிலேருந்து டாக்டர் கெவின் மனோயான்னு ஒருத்தர் வந்து ஒரு வாரமாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். 5 நாள் பாடம் எடுக்கிறார். எங்கள் 10 பேருக்காக அமெரிக்காவிலேருந்து வந்து 5 நாள் என்ன எடுக்கிறாரு? பாடம் எடுக்கிறார். 5 பேருக்காக அமெரிக்காவிலேருந்து வரணுமா அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸுக்கு போக போக எண்ணிக்கை என்ன செய்யும்? குறையும். நீங்கள் பிடிஹெச் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 பேர், 40 பேர், 50 பேர்லாம் கிளாஸில் இருக்கும். நான் பிடி படிக்கும்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு 35 பேருக்கு பக்கம் அந்த கிளாஸில் இருந்தோம். பிடி ஸ்டூடெண்ட்டும் தேர்ட் இயரில் உள்ள பிடிஹெச் எல்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க. ஒரு 30-35 பேர் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த பிடிக்குன்னு தனியாக நாங்கள் தேர்ட் இயர் வரும்போது நாங்கள் வந்து 8 பேர் தான் இருந்தோம். இப்போ நான் டாக்டரேட்டுக்கு போகும்போது மொத்தம் எத்தனை? 10. ஆனால் தேர்னது எத்தனை? 2. 10 பேர் ஜாயின் பண்ணாங்க, எல்லாம் ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பட்டம் வாங்கினது எத்தனை பேர்? 2 பேர். அப்போ எண்ணிக்கை, அதாவது உயர்ந்த படிப்புக்கும் உயர்ந்த அனுபவங்களுக்கும் போக போக எண்ணிக்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு 15 இடத்துல இந்த ஊழியர்களை உருவாக்குகிற கூட்டத்தை 12 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 15 மாவட்டங்களில் ஒரு அதிகபட்சம் கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேர் வருவாங்க. மற்ற எல்லா இடங்கள்லையுமே 20லேருந்து 30-35க்கு உள்ளே தான் அந்த கூட்டம் இருக்கும். ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது, நோட்டீஸ் அடிக்கக்கூடாது. ஃபோன் பண்ணி சொல்லி வர்றவங்க முதல் தடவை கூப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த உபதேசங்களையும் அந்த கண்டிப்பையும் கேட்டு திரும்ப திரும்ப வர்றவங்க என்ன செய்யட்டும்? வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பரை வச்சு தான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன நம்பரை தான் உருவாக்க முடியும். இங்கே இதே இடத்துல ஒரு 50 பேரை 100 பேரை இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? உருவாக்கவே முடியாது. ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், அவங்களும் கேட்பாங்க, அவங்க போயிடுவாங்க. கேட்டதை உள்ளத்தில் உள்வாங்கி அதன்படி நடக்கணும்னு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் ஊழியக்காரனுடைய சுவாபத்தில் என்ன இல்லை. இன்றைக்கி ஊழியக்காரங்க கோவப்படாத ஒரு ஊழியக்காரன் சொல்லுங்கள், பொய் சொல்லாத ஒரு ஊழியக்காரன் சொல்லுங்கள், ஆடம்பரம் பண்ணாத ஒரு ஊழியக்காரன் சொல்லுங்கள் பார்ப்போம், தாழ்மையாக இருக்கிறவங்கள சொல்லுங்கள். இதெல்லாம் வெரி பேசிக் கேரக்டர் ஆஃப் அ சர்வெண்ட் ஆஃப் காட். ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்கணும், அவன் உத்தமனாக இருக்கணும், அவன் நேர்மை உள்ளவனாக இருக்கணும். பொய் என்பது அவன் வாயில், பொய்க்கு கூட பொய் சொல்லக்கூடாது. அப்போ தான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம எல்லா பொய்யும் சொல்லிக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு மூர்க்கத்தோடையும் கோபத்தோடையும் கொலோசியர் 3:8 சொல்லப்பட்டபடி கோபமும் மூர்க்கமும் வம்பு வார்த்தைகளும் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் இதையெல்லாம் பேசிக்கிட்டு புல்பீட்டில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பிரசங்கத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் வாய்ப்பு தான் நிறைய இருக்குது, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் எஃபெக்ட் இல்லை? ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை முன்னால் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிய இருதயத்தை கிட்டுக்கிட்டுன்னு ஆட்டணும். ஆமேன். அப்படி ஆட்டணும் அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்தில் ஆடிக்கிட்டு நின்னா தான் அவங்கள ஆட்ட முடியும். நம்ம சித்தாக்கில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள ஆவியம் இல்லை, அனலும் இல்லை. இந்த ஆவியம் அனலெல்லாம் எங்கே போச்சு? பொய் சொல்லும்போது கொஞ்சம் போச்சுது, ஏமாற்றும் போது கொஞ்சம் போச்சுது, திருட்டுத்தனம் பண்ணும்போது கொஞ்சம் போச்சுது. இப்படி ஒன்றும் நம்ம என்னெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக செய்கிறோமோ அப்பெல்லாம் we are losing the power of the Holy Spirit. ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய செய்ய எதை இழந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஷுபக்கராலமாரா கத்தான மஸ்யாந்தார ரபக்கபலபலபா தீமா கஷியாராலா கமாஷியானமா. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மை பலப்படுத்த வேண்டுமே ஒழிய நம்மை ஈனப்படுத்தக்கூடாது. It should not weaken you. உங்களை அது பலவீனப்படுத்தக்கூடாது, அது உங்களை பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ பலன் எப்போ வரும்? உண்மையுள்ளவன், உத்தமன், நேர்மையானவன், ஒழுக்கமுள்ளவன். இன்றைக்கி ஊழியர் உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒழுக்கத்தை நாம் இன்றைக்கி பேச முடியுமா? Can we talk about the discipline, the morality, moral life? எப்படி இருக்குது யோசித்து பாருங்க பார்ப்போம். நீ சரியான நிலையில் இருக்குதா? இந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறதுக்குரிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோமா? யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு மனம் போல போக முடியாது. There is a God who is above, is looking at everyone. மேலிருந்து ஒரு தேவனம் ஒவ்வொருவரையும் அவர் கவனித்து கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா, ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 12 கோத்திரமும் செய்ய தவறின அந்த ஊழியத்தை அல்லது அந்த வேலையை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து, ஆமென், 12 பேரை தெரிந்தெடுத்து 3 வருஷம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார். அவர்களோடே உட்கார வைத்து. இன்றைக்கி நம்ம ஒரு ஆளை உருவாக்கணும். இப்போ நான்லாம் வந்து எங்கள் பாஸ்டர் கையில் 45 வருஷம் இருந்ததுனால நான் உருவாக்கப்பட்டேன். படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருந்தாலும் படிப்பை வச்செல்லாம் உருவாக்க முடியாது. அறிவை வச்சு, அறிவு வந்து இருமாப்பை தான் உண்டாக்கும். அறிவு என்ன செய்யும்? இருமாப்பை. நான் படிச்சிருக்கேங்கிற பெருமை தான் வரும், பீத்தல் தான் வரும். படித்தவர்கள் தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு படிப்பு என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த படிப்புன்னா உடனே என்ன செய்யும்? இருமாப்பை கொடுக்கும். அப்போ கல்வி என்பது பண்படுத்தத்தான் கல்வி, பெருமை பாராட்டுவதற்கல்ல. அதுபோல் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நீங்கள் டிகிரிக்கு மேலே டிகிரி, சிலர் பார்த்திங்கன்னா நிறைய டிகிரி பிடிஹெச்சில் ஆரம்பித்து எம்டிவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து என்னது எம்டிஹெச் போட்டு அப்படியே நிறைய படிச்சுட்டே போவாங்க. அந்த டிகிரி படித்து டிகிரி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த டிகிரிக்குரிய பண்பு அவங்ககிட்ட இருக்கான்னா இருக்காது. அதுக்குரிய தாழ்மை. நீங்கள் மேலே உயர உயர கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நான் கொஞ்சம் இப்போ அங்கே இருக்கிறத விட இங்கே நிற்கையில் கொஞ்சம் கவனமாக நிற்கணும். ஏன்னா ஒரு 1.5 அடிக்கு மேலே நிற்கிறேன். இதே இந்த ஓட்டுக்கு மேலே போய் நான் நின்னேன் அப்படின்னா இங்கே நின்ன மாதிரி ஆட முடியுமா, ஓட முடியுமா? என்ன செய்யணும்? ஐ ஷுட் டேக் எவ்ரி ஸ்டெப் வெரி கேர்ஃபுல்லி. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் எப்படி இருக்கணும்? அப்போ ஊழியத்தில் கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வர நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிராளியாகிய பிசாசு ஒருத்தன் உங்கள் காலை வாரி விட்டு அங்கேருந்து கீழே தள்ளுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கான். ஆமென். ஆகவே நம்ம மேலே போக போக எப்படி இருக்கணும்? கவனமாக, ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அந்த கவனமும் எச்சரிக்கையும் நமக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களின் சிறப்பை அவர்கள் பெரிதாக நினைத்து, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமனுடைய சந்ததி, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், இந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இயேசுநாதர்கிட்ட? நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் தகப்பன் யாரு? ஆபிரகாம். எங்களுக்கு முக்கியம் யாரு? மோசே. ஸோ ஆபிரகாமையும் மோசையும் சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஆபிரகாமனுடைய தன்மையும் இல்லை, மோசையினுடைய தன்மையும் அவரிடத்தில் இல்லை. இதை நீ சொன்னால் அவருடைய தன்மை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அது இல்லை. அதான் ஆண்டவர் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ தங்களுடைய சிறப்பை மட்டும் நினைத்தார்கள். சிறப்பை நினைத்து மேன்மையை எண்ணி மற்ற தேசத்தாரை கீழ்த்தரமாக நடத்தினார்கள். மற்றவர்களுக்கு இவர்கள் மாதிரியாக இல்லை. அப்போ இஸ்ரவேலர்கள் வந்து 12 கோத்திரமும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இல்லாததுனால அவங்களுடைய சிறப்பு, அவருடைய மேன்மை எல்லாம் ஆண்டவர் உறிஞ்சி எடுத்தார். He sucked out everything. எல்லாத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஹை குவாலிட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் உறிஞ்சி எடுத்துட்டார். ஏன் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் நீ வந்து சரியாக பயன்படுத்தலை. எதுக்காக? மற்றவர்களுக்கு முன்பு இந்த யெகோவாவை உயர்த்தி அவர்களும் இந்த யெகோவாவை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் அஸ்தரோத்தையும் பாகாலையும் ஈஸ்தாரையும் வணங்கி வானராக்கினிக்கு அப்பம் சுட்டு யாரை புறந்தள்ளினார்கள்? ஏகோ தேவனை புறந்தள்ளி விட்டார்கள். அவங்க they have become useless, பயனற்ற ஒரு கோத்திரங்களாக மாறிவிட்டது. இவர்களோடு இனி போராட முடியாது என்று சொல்லி தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் 12 பேரை தெரிந்தெடுத்தார். இந்த 12 அப்படின்னா என்ன? தெரிந்தெடுப்பு அப்படின்னு அர்த்தம். 12னா என்னது? இப்போ இந்த 12வது ஆண்டு நிறைவில் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் யார்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து என்னை அழைத்து இந்த ஊழியத்தில் நிலை நிறுத்தியிருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டவர் நம்மளை அவ்வளவு சிறப்பாக அவர் தெரிந்தெடுத்து நம்மை அழைத்து இந்த ஊழியத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 12 சீஷர்கள் கையில் இந்த பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். உலகமெங்கு புறப்பட்டு போய் என்ன சொல்லுங்கள்? சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த பொறுப்பை அவர் கொடுக்கும்போது அவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, நீங்கள் எருசலேமில் போய் என்ன செய்யுங்க? காத்திருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின், அதை வாசிங்க அந்த வசனத்தை, வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா.
அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு பிரதானமாக கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்தா என்னைய பார்க்கணும். அப்படி சீஷர்களை பார்த்தாலே இயேசுவனுடைய பிரதிபலிப்பின் பிம்பங்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கி அந்த சாட்சி தாங்க இன்றைக்கி நமக்கு பயங்கர சோதனைக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது சரியா தப்பா? இன்றைக்கி ஊழியக்காரங்களை எடுத்துக்கிட்ட ஊழியக்காரங்களுக்குள்ளே என்ன இல்லை? சாட்சி. ஏன் சாட்சி இல்லை? இந்த சாட்சியை காவு வாங்கிறதுக்கு தான் அந்த பிசாசு நம்ம பின்னாலேயே சுற்றிக்கிட்டு வரான். அதுக்கு தான் அவர் சொன்னார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவனை உங்கள் பின்னாலேயே வர்றதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இல்லை, இன்னொரு முறை அவன் உங்களை கவுத்தி விடுவான். அப்போ அவனை நம்ம என்ன செஞ்சிட்டே இருக்கணும்? துரத்தி எதிர்த்து நின்று விரட்டிக்கிட்டே நிற்கணும். அவன் பிரயோகிக்கிற அந்த பவர், அந்த வல்லமையை விட தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு 12ஆம் எண்ணில் அறுத்தத்தை போல ஒரு பவர், ஒரு வல்லமை இருக்குது பாருங்கள். அந்த வல்லமை அதை விட நம்மளை விட அவனுடைய வல்லமையை விட நம்முடைய வல்லமை பெரியது. இந்த வல்லமையினால் அவனை துரத்தலாம். அதுதான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வல்லமை, அதுக்கடுத்து எனது அதிகாரம். பாருங்கள், நம்ம சாதாரண மனிதர்கள் தாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சொன்னால் பேய் ஓடுது, கட்டு உடையுது, பிலிசூனியம் உடையுது, மக்களுக்கு சுகமாகுது. அதனால தானே நீங்கள் சபையை கட்ட முடியுது. சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அழகை பார்த்தா ஜனங்கள் வராங்க? நம்ம படிப்பை பார்த்தா வராங்க? இல்லை அழகானவர்களையாக கத்த தெரிந்தெடுத்து வச்சுருக்காரா? சொல்லுங்கள். இல்லையே. அப்போ நம்மளை எதுக்கு தெரிந்தெடுத்தார்? இல்லை, எதை வைத்து நம்மளை இன்றைக்கி பயன்படுத்துகிறாரு? அவருடைய வல்லமையை நமக்குள்ளே கொடுத்து தாங்க நம்மளை இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் ஜோம் பண்ணால் விடுதலை வருதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஊழியத்தில் நிலை நிற்கவே முடியாது. உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்களே. அல்லேலூயா. எத்தனை தடவை உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜோம் பண்ணி அந்த கட்டுகளை நீங்கள் உடைச்சிருக்கிறீங்க. அதுதான் அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிற ரகசியம். பாடுகளுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி அழைப்புக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ரகசியம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்க ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறாங்க. ஏன்னா சபையில் ஆத்துமாக்கள் வரல, இருக்கிறவங்களும் பிச்சுட்டு போகிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சோர்வாயிட்டு. இந்த உலகமே சோர்ந்து போனாலும் யாரும் சோர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஊழியக்காரன் சோர்ந்து போனோம்னா உலகமே அவுட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவர் ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க, பிசாசின் கிரிகளை அழிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவங்க யாருன்னா அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான். நல்ல கைதட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவர், இந்த வல்லமை எங்கிருந்து வருது தெரியுமா? பரத்திலிருந்து வருகிற வல்லமை. வேறு யாரும் நமக்கு இதை கொடுக்கல, வேறு எதனாலையும் நமக்கு கொடுக்கல. ஆனால் எதிலிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து. அதான் சொன்னார், உங்களோடு கூட நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருக்கிறேன்னாரு. இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். 7 வருஷத்துக்கு முன்னால் பாம்பேயில் ஒரு சர்ச் கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அந்த கன்வென்ஷனில் அவர் உள்ளே நுழையும் போது நான் பேசி கொண்டிருந்த செய்தி மாயை. எனக்கு மறந்துடுச்சுது. மாயையை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருந்திருக்கிறேன். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் உள்ளே நுழைஞ்சிருக்காரு. அந்த செய்தியில் கத்தை தொட்டு அவர் ரசிச்சிட்டார். இப்போ அவர் அங்கேருந்து இங்கே வள்ளியூரில் போன வாரத்தில் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி எப்படியோ ஒரு நம்பரை வாங்கி பாஸ்டமா நம்பரை அடித்து என்கிட்ட பேசினார். அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள் பிரசங்கத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போது எனக்கு ஒரு சொப்பனம், என் மனைவி கையில் ஒரு சர்ப்பம் சுற்றுது, அதை நான் எடுத்து வெளியே ஏறிக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு கனவு. யாரும் இதுக்கு எனக்கு விளக்க சொல்ல மாட்டேன்றாங்க. எனக்கு நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் யார்? அப்போ என் பேர் முத்தரசு, நான் இந்த மாதிரி உங்கள் மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்போ வள்ளியூரில் தான் இங்கே இருக்கிறேன், பாம்பேயில் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சர்ப்பத்தின் ஆவி உங்கள் குடும்பத்தில் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உங்களுக்கும் மனைவிக்கும் என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். பொய், ஏமாத்து, பித்தலாட்டம், போராட்டம் எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் எது? சர்ப்பத்தின் ஆவி. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். டெய்லி நைட்டு எனக்கு பிஃபோர் கோ டு பெட், படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் பண்ணுங்கள், ஒரு மாதம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி காலையில் இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவினாசியிலேருந்து வரும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர், என்னோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டார். நான் எப்படி அதை தெரிந்து கொள்வது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், 7 வருஷத்துக்கு முன்னால்
சந்தித்த ஒரு போதகரை 7 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி இன்னும் நான் ஆளை நேராக பார்க்கல, ஒரு ஆள் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது. 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி என்னோட பேசியிருக்கீங்களே, இதே அடையாளம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று. ஆமேன். அடுத்து 2வது அடையாளம், டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னல, அதுக்கு கீழ்ப்படுகிறீங்கள, அதுவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். இல்லைன்னா உங்கள் இருதய கடினமாகி பாச சொல்லிகிட்டு இருக்கார், அது எதுக்கு நம்ம ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதை அல்லல் தட்டியிருப்பீங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, அப்போ காரணம் என்ன? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமேன். இப்போ இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு ரிலீஸ் இருக்குது, ஒரு விடுதலை இருக்குது இல்லையா? இதுதான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்னும் ஏதாவது அடையாளம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு போதும். ஆமேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனோடு கர்த்தர் இருக்கிறதுனால தாங்க அடையாளங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, ஊழியங்கள் வளருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வராங்க அதெல்லாம் கணக்கே பார்க்காதீங்க. எத்தனை பெரிய கூட்டம் வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்க்காதீங்க, அதோடு நீங்கள் ஒப்பிடாதீங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஆர் மினிஸ்ட்ரி. அடுத்த ஊழியங்களோடும் அடுத்த ஊழியக்காரனோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப படுபாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா காலிங் இஸ் யூனிக். அழைப்பு என்பது ஒப்பற்றது. அது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கர்த்தர் கொடுப்பது தான் அழைப்பு. அல்லேலூயா. ஒரே ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்படுகிற விதமும் வேறு. அந்த என்னென்ன காரியத்துக்கு அழைக்கணுமோ அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. ஆகவே உங்கள் பாணியில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணுமே ஒழிய, நீங்கள் இன்னொருவரை போல் அந்த பாணி எடுக்கணும், அவங்கள போல் ஊழியம் செய்யணும், அவங்கள போல் இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் ஐடென்டிட்டி போயிடும், தனித்துவம் தொலைஞ்சு போகும். உங்களை எதுக்கு அழைத்திருக்காருன்னா அதை முழங்கால் போட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை அடையாளப்படுத்துங்க, அதில் நீங்கள் நில்லுங்க. இப்போ ஏசுதாஸ் நானும் ஒன்றா தான் இருக்கிறோம். 12 வருஷம் அவர் என் கூட இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம், மறுரூபம் வந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். 8 வருஷம் என் கூட தான் வந்தார். ஆனால் நான் சொன்ன எந்த காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் முதல்ல மாறுங்க ஏசுதாஸ், உங்கள் ஒய்ஃபு மாறிடுவாங்க, அதான் தத்துவம். கேட்கல. நான் என்னத்தப்பா செய்ய மாறேன், நான் தான் மாறி இருக்கேனே, அவள் தான் மாறணும். 2 பேரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணு. சே அவள் கை பிடிச்சி நான் ஜெபம் பண்ணோம்னா அவன் அது எனக்குள்ளே வந்துடும். என்னெல்லாம் நான் சொல்கிறேனோ அதுக்கெல்லாம் என்னது எதிர்மறையாக சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் ஒன்றுமே சொல்ல. அவர் எதிர்மறையாக சொன்னாலும் நான் நேர்மறையாகத்தான் பேசிக்கொண்டே இருந்தேன். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலே. இப்போ 2 வருஷம்தான். 2 வருஷத்தில் இப்போ அவர் சொல்கிறாரு, நான் 10% மாறுனா, நான் சொன்னேன் நீங்கள் 10% மாறுங்க, உங்கள் மனைவி 50% மாறிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மனைவி தான் மாறணும், பிள்ளைகள் தான் மாறணும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம மாறணும். நம்ம 10% மாறினா அவங்க 50% மாறுவாங்க. நீங்கள் 50% போனால் அவங்க 120% போயிடுவாங்க. அப்போ மாற்றங்களை குடும்பத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மாற்றங்களை அவர்கள் யாரில் பார்க்க வேண்டும்? நம்மில் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையில் கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு முன்பு அவர் மறுரூபமானார். அல்லேலூயா. அப்போ அது எதுக்காக அவங்களுக்கு அந்த மறுரூபத்தை காண்பித்தார்? ஒரு நாள் நீங்களும் என்னை போல மறுரூபமாகி என் கூட நான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் அனுபவத்தை தான் அன்றைக்கு அவர்களுக்கு காண்பித்தார். அப்போ நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் மாறணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் எப்படி மாறி, நீங்கள் மாயே சொல்ல வேண்டாம், உங்கள் குணத்தை மாற்றுங்க, உங்கள் சுவாபத்தை மாற்றுங்க, உங்கள் கோபத்தை மாற்றுங்க, உங்கள் எரிச்சலை மாற்றுங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் மாறிட்டாலே மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஆனால் நம்ம மாற மாட்டோமே. கோபத்தை விட மாட்டோம்ல. கோபத்தை நெகிழ்ந்து விடுதமா இல்லையே. ஒரு சின்ன காரியமானாலும் உடனே என்ன செய்கிறோம்? கோபத்தினால நான் ஒரு காரியத்தை சாதிச்சேன்னு சொல்லவங்க கை வைத்துங்க பார்ப்போம். கொஞ்சம் வந்து சாட்சி சொல்லுங்களேன். நிறைய அவுட் ஆகிருக்கு. என்ன செஞ்சுருக்கு? அவுட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? நமக்கு கோபப்படாமல் இருக்க முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே இருந்த அபிஷேகம் நமக்குள்ளே பலன் செய்யலை. உங்களை என்னையும் கட்டுப்படுத்துவது எது? நம்மளை கட்டுப்படுத்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு கோபம் வருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் அப்படின்னு இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்தே பாடுவோம். ஆமாம். அதனால் அது பாட்டாக தான் பாடிக்கிட்டு இருக்குமே ஒழிய அனுபவமாக நம்ம ஆக்குறது இல்லை. இப்போது ஏசுதாஸ் இப்படி மாறினார் அப்படின்னா அவருக்கு நான் வேறு எந்த உபதேசமும் கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுக்குற உபதேசத்தை தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எப்படி மாறினார்? தோற்றம். அதாவது
பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்று போல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் அபிஷேகம் நிற்கும், அபிஷேகம் தங்கும். அப்போ தான் உங்கள் ஊழியத்தில் வந்து வளர்ச்சி உண்டாகும். உங்களை தேடி வருவாங்க ஜனங்கள். கர்த்தர் நம்பி உங்ககிட்ட அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் நம்பிக்கைக்குரியவன். தன்னுடைய மிஷன், தன்னுடைய விஷன், இதை எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறவன் தான் யார்? ஊழியக்காரன். பொறுப்பை, அழைப்பை வாங்கி வச்சுட்டோம், பொறுப்பையும் கையில் தந்துட்டார். ஆனால் நிறைவேற்றாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நம்ம ஊழியக்காரனாக இருந்து பிரயோஜனமே இல்லை. உங்கள் குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்கள் சுவாபங்களை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்களை கொண்டே, இன்னொரு ஆள் அல்ல, உங்களை கொண்டே உங்கள் இடத்துல பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேறு யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டாங்க. உங்களை கொண்டே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள்ட்ட சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ நம்ம சாட்சிகளாக இல்லையே. ஏன்? சமீப காலங்களில் நிறைய சபைகள் உடைந்து விட்டன. ஏன் சபைகள் உடைந்து விட்டன சொல்லுங்கள். ஆளுகை இல்லை. போதகருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட, ஒழுக்கத்தில் ஏற்பட்ட பிறழ்வுகள். ஒரு ஒழுக்கம் அல்ல. இந்த ஒழுக்கம் சீர்குலைந்ததினால சாட்சிக்கேடு உண்டாகி சபைகள் என்ன செய்தது? சின்ன பின்னமாக 2-3 துண்டாக உடைந்து போனதை நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சபைகள், ஊழியங்கள் இன்றைக்கி பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த இடத்துல வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பெலன் அடை. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? பெலன் இருக்கணும். இந்த பெலத்தினால் நம்ம என்ன செய்வோம்? சாட்சிகளாக இருப்போம். அப்போ அவங்க 12 கோத்திரமும் செய்ய முடியாமல் தோற்று போனதை இந்த 12 சீஷர்களை நம்பி அவர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த அழைப்பும் அபிஷேகமும், அழைக்கப்பட்டவங்களுக்கு அடுத்து உடனே என்ன கொடுக்குறாரு? அபிஷேகத்தை கொடுக்குறாரு. அப்போ அழைக்கப்பட்டவன் அபிஷேகத்தில் இல்லை அப்படின்னா அவுட்டுன்னு அர்த்தம். சுய பலத்திலேயோ, சுய அறிவிலையோ, அல்லது பட்டங்கள்னாலேயோ எதையுமே செய்ய முடியாது. கிருபையினாலேயும் அபிஷேகத்தின் நிறைவுனால தான் நாம் ஒன்றை செய்ய முடியுமே ஒழிய மற்ற எந்த ஒன்றாலும் நம்மை செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த அபிஷேகம், என்ன அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார்? சீஷர்களுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுத்தாரு? பணிவிடை தலைமைத்துவத்தின் அபிஷேகம். என்ன அபிஷேகம்? பணிவிடை தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதாவது தலைமை ஏற்று நடத்தக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து உங்கள் சபையில் வந்து 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50, 100 இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம். அவங்க எத்தனை ஆத்துமாக்களை தந்திருக்காரோ அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா தலைமை ஏற்று நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இருக்கிற எல்லோரும் யார் தான்? தலைவர்கள் தான். எல்லாருமே லீடர்ஸ் தான். அப்போ எல்லாரும் தலைவர்களாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை தலைமை ஏற்று நடத்துவதற்குரிய மனப்பக்குவம் முதல்ல நமக்கு இருக்கணும். இருதய பக்குவம் நமக்கு இருக்கணும். எஸ்ரா எப்படி பிரமாணங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான், அதுபோல் ஒரு ஊழியக்காரன் ஒரு நல்ல ஒரு ப்ரீச்சராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், முதல்ல என்ன செய்யணும்? தன்னுடைய இருதயத்தை, நம்ம எல்லாம் சொல்கிறோம், உங்கள் இருதயத்தை மாற்றுங்கள், நீங்களே போய் மாறுங்க, நீங்கள் அப்படி செய்யுங்க. ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன். அதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாறினா தான் ஜனங்கள் மாறுவாங்க. நம்ம மாறினா தான் நம்முடைய மனைவி மாறுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு மாதிரி யார்? பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த தலைமையேற்று நடத்தும் அபிஷேகத்தை தான், அந்த அபிஷேகத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதுலேயும் எல்லாரும் ஊழியர் மீட்டிங் நம்ம நடத்திட முடியாது. எல்லாராலையும் நடத்த முடியுமா? சிலர், எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியும், ஆசைப்பட்டு இந்த ஊழியர் ஐக்கியத்தை ஆரம்பித்து 5 லட்சம் 7 லட்சம் கடனாகி கடைசியில் இன்றைக்கி ஊழியத்தில் திண்டாடிக்கிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? அது அவங்க அழைப்பு இல்லை. அழைப்புன்னு ஒன்று இருந்தால் ஆண்டவர் அந்த அழைப்புக்கு ஏற்ற ஊழியத்துக்குரிய பணத்தையும் வசதியும் கற்று தருவார். ஆமென். 92 எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தேன். நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து இவ்வளவு நேர்த்தியாக கரிக்குலம், சிலபஸ், காலேஜு அப்படி போட்டு நீ டீச் பண்ணிகிட்டு இருக்கியே, வெளியில் வந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சரியான விதத்தில் அழைப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் உருவாக்கப்படாமல் ஊழியத்தில் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள யார் போய் உருவாக்குவான்னு ஒரு கேள்வி ஆண்டவர் எனக்கு முன்னால் வச்சார். அப்புறம் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், ஆண்டவரே நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு.
எப்போ 92. இப்போ 92 எனக்கு என்ன வந்துட்டு, தரிசனம் வந்துட்டு. 92 தரிசனம் கிடைத்த பிறகு 2012 வரைக்கும் போ, நீ இந்த ஊழியத்துக்கு போ அப்படின்னு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. நான் ஏற்கனவே எங்கள் பாசையாவுக்கு அசிஸ்டண்ட்டு, என் சபைக்கு நான் போதகர், பைபிள் காலேஜில் நான் அகடமிக் டீனு, எங்களுக்கு 4 ஆர்ஃபனேஜ் இருந்தது, ஆர்ஃபனேஜுக்கு மேனேஜரு, எங்கள் மிஷனுக்கு நான் ஜெனரல் செக்ரட்டரி, இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகள் எனக்கு இருக்குது. இந்த பொறுப்புகளில் எல்லாம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபாரினர்ஸ் வந்தால் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஃபாரினுக்கு போகிறது வர்றது, ஏகப்பட்ட பொறுப்புகள், வேலைகள், ஊழியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் இதுக்கு மேலே ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு 92. அப்போ எனக்கு வயசு 38 வயசு. 38 வயசில் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. நான் ஒப்பு கொடுக்குறேன் சரின்னு. தரிசனம் வந்துருச்சு, ஆனால் எக்ஸிக்யூஷனுக்குரிய கமாண்ட் வரல, கட்டளை வரல. எத்தனை வருஷமா? 20 வருஷமா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க, நான் அது எங்கே போய் துவக்கிறது, எப்படி துவக்கிறது? ஒன்றும் பதிலே இல்லை. சைலன்ஸ். சரி, நான் ஒரு அகடமிக் டீனாக இருக்கிறதுனால, பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால, எனக்கு இந்த ஊழியத்தை கற்று தரும்போது நான் இப்படிலாம் செய்யணும்னு நிறைய சிலபஸ் அதுகளை எழுதுவேன். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் கிழிச்சு போடுவார், இதெல்லாத்தையே கிழிச்சு போடு. கடைசியில் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஊழியக்காரன் யார் என்பதை மட்டும் நீ சொல்லி கொடுத்தா போதும், அதுக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது. சர்ச் ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்குது, தியாலஜி அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே எத்திக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே பைபிள் கேரக்டர் இருக்குது, அதுக்குள்ளே பென்டெக்ட் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஊழியக்காரன் யார், ஹூ இஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். ஒரு ஊழியக்காரன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் எல்லாத்தையும் அவன் உணர்ந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும், அறிய முடியும்னு ஆண்டவர் சொன்னார். நான் அந்த ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2012 இப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாங்க, நான் அவங்கள விட்டு எங்கேயும் போக முடியாது. எங்கே ஃபாரினுக்கு போனால் 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மிஷினை அடுத்த தலைமுறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் போங்க அப்படிங்கிறது. நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டு சலிச்சு போச்சு, போக முடியலை. இப்போ யார் என்னை கூப்பிட போகிறா? இப்போ எனக்கு வயசு என்ன, 58. எத்தனை வருஷம் போயிடுச்சு? 20 வருஷம். இல்லை இனிதான் உங்களுக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இப்போ எனக்கு வயசு 58, 38 வயசில் எனக்கு தரிசனம் தந்தீங்க, 58 வயசில் நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்களே, எல்லோரும் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க எப்படி ஆண்டவரே போவேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு அறிவு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனால் வயசு இல்லை. 38 வயசில் நீ இதை போய் இன்றைக்கி பேசினா உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு உனக்கு என்ன வேணும்? வயசு வேணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். போ, நீ புறப்பட்டு போ அப்படின்னாரு. புறப்பட்டு போன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது சொல்லலை, அதை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரு 2 ஊழியக்காரங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு அனுபவத்தோடு போதிக்கணும், ராஜபாளையத்துக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்க எனக்கு முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன், நீ போ அப்படின்னு. இந்த போங்கிற சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கி? 20 வருஷம் கழிச்சு. அன்றைக்கு துவனங்க 2012. உடனே நான் இவருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் யேசுதாஸ், இப்போ நான் ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் உருவாக்கப்படணும்னு சொன்னீங்க, உருவாக்கப்படனா என்னோட இருக்கணும், வர முடியுமான்னு கேட்டேன். நான் வந்துடுறேன்னு அன்னைக்கு வந்தவர் இன்னைக்கு வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருக்கார். ஆமென். எனக்கு இந்த ஊழியத்தில் முதல்ல இவரை உருவாக்கியாச்சு, 2வது என் டிரைவரை உருவாக்கியாச்சு. டிரைவர் உருவாக்கிட்டல, ஒரு 50%, இன்னும் இருக்குது 50%. அப்போ கூட எனக்கு என்னென்னா, கூட இருக்கிறவங்கள உருவாக்காமல் ஊரெல்லாம் போய் ஊழியக்காரனை உருவாக்க முடியாது. ஏன்னா நமக்கு சாட்சி யார்? கூட இருக்கிறவங்க தான். ஏன்னா இவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்க தான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளை பற்றி A to Z எல்லாமே தெரிஞ்சவங்க யார்? இவங்க தான். அப்போ இவங்களை நம்ம உருவாக்கணும் இல்லையா? அப்போது பாருங்கள், இந்த 12 பேரை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்து தன்னோடு வைத்து தன்னோடு இருக்கும்படிக்கு அவர்களை அழைத்து அவர்களை உருவாக்கி அவர்கள் கையில் என்ன செய்தார்? இந்த ஊழியத்தை அவர்கள் கையிலே அவர் கொடுத்தார். அப்போ இந்த நியமிக்கப்படுதல், தலைவனாக நியமிக்கப்படுதல் என்பது அழைப்பும் அபிஷேகமும் இல்லாவிட்டால் தலைமையேற்று நடத்த முடியாது. தலைமையேற்று நடத்தணும் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? அதுக்குன்னு உள்ள அபிஷேகமும். இப்போ நான் 12 வருடமாக பல 100 ஊழியக்காரர்களை இன்றைக்கி உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட தொய்வு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 5 மீட்டிங் நான் போய்கிட்டு இருக்கிறேன். திங்கள் டு வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஒரு வாரத்துக்கு 1200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். நாளுக்கு நாள் வயசாகிட்டு போகுது, ஊழியமும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். நாளுக்கு நாள்
வயசாகிட்டு போகுது. வயசுக்கு தகுந்தபடி ஊழியம் என்ன செய்யுது. ஒரு நாள் நான் டயர்டுன்னு ஒரு இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லி இருந்ததே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கிளம்பிட்டேன்னா ஆராதனையை முடிச்சுட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை நைட்டு தான் வீட்டுக்கு போவோம். வெள்ளிக்கிழமை வாசிச்சப்போம், சனிக்கிழமை காலேஜ் ப்ரே மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, திங்கக்கிழமை திரும்ப அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போயிடுவோம். அப்படி கண்டினியூஸாக 12 வருடம் போகிறதுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்காரு. ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு இதுக்கு செலவாகுது. அங்கங்கே கர்த்தர் தந்து இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டே இருக்கார். ஏன்னா நான் முதல்ல ஏன்னா நான் ஃபாரினர்ஸோடே இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மனோகருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதில் தான் இவர் இந்த ஊழியம் செய்கிறான்னு ஒரு தப்பு கணக்கு இருக்கும். அதனால் நான் என் ஊழியத்தில் வெளிநாட்டு பணமே கம்ப்ளீட் டோட்டலாக என்ன செய்யலை, நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்திற்கு நான் வெளிநாட்டிலேருந்து பணமே வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு தான் இந்த ஊழியத்தை துவக்கினேன். ஏன்னா உங்களுக்கு விசுவாசத்தை போதிக்கணும் அப்படின்னா போன வருஷத்தில் உள்ள விசுவாசத்தை இன்றைக்கி சொல்ல முடியாது. ஈவன் போன மாதத்தில் உள்ள நேற்றைக்கு உள்ளதைத்தான் இன்றைக்கி பேச முடியுமே ஒழிய போன வாரத்தில் உள்ள விசுவாசத்தை இன்றைக்கி பேசினா கூட உங்களுக்கு எடுபடாது. அப்போ நமக்கு அன்றன்றைக்கு விசுவாசத்தில் நடக்கிறதையும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறதையும் அப்போ சுட அப்பஞ்சுட்டு கொடுத்த மாதிரி கொடுத்தா தான் நம்முடைய தலைமைத்துவம் வேலை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய தலைவர்களாக இருக்கிறாங்க. அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்குன்னா டிஸ்ஃபங்க்ஷனல் லீடர்ஷிப்பாக போச்சு. செயல்படாத தலைமைத்துவமாக இன்றைக்கி இருக்குது. பதவி இருக்கிறது, ஆனால் செயல்படலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 4:18-19 அவர்கள் வலை போட்டு கொண்டிருந்தார்கள், அவர்களை கண்டு. அப்போது இவர்களை எதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் லீடர்ஷிப்புக்கு அழைக்கிறாரு, செயல்படும் தலைமைத்துவத்துக்கு அழைக்கிறாரு. அப்படி அழைக்கும்போது அவர்களை எங்கே காண்கிறார்? வலை போட்டு சோம்பேறியை கர்த்தர் அழைக்க மாட்டாருங்க. சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவனை கர்த்தர் அழைக்க மாட்டார். 24 மணி நேரமும் ஓடக்கூடியவனா என்று பார்த்து தான் கர்த்தர் அழைப்பார். அவன் கையில் தான் ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அவர்களை கண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வலை போட்டு கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வர்றாரு. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? வலைகளை அவங்க சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களையும் கண்டு அவர்களையும் கர்த்தர் அழைத்தார். அப்போ அந்த கண்டு அழைக்கிறார். உங்களை என்ன எப்படி அழைத்தார்? கண்டு அழைத்தார். அப்போ அவரால் காணப்பட்டு நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு 60% இந்த அனுபவம் இல்லை ஊழியத்தில். அதனால தான் இன்னைக்கு பெந்தகோஸ்து ஊழியங்களில் பெரிய தொய்வு ஏற்பட்டு ஒழுக்கக்குறைவு ஏற்பட்டு திடுத்தனம் வந்து நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழைப்பில்லாமல் இந்த ஊழியத்தில் ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி வேலை மாதிரி செய்கிறதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களே தடுமாற்றமின்றி அழைப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்படாதவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும், நம்ம பார்த்தாலே நமக்கு விளங்கும். ஆக அது இந்த 12 கோத்திரங்கள் செய்ய விட்டதை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் 12 அப்போஸ்தலரை நியமித்தார். அதுக்கடுத்து நான் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் குயிக்காக சொல்லிட்டு நான் முடிச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்கள், லூக்கா 2:42-49 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். எத்தனை வயசில்? 12 வயசு. 12 வயசில் அவர் தத்துவங்களை எடுத்து பேசுகிறார், இறையியல் பேசி கொண்டு இருக்கிறார். எந்த வயசில்? அந்த 12 வயசில் பிரமிக்க பண்ணினார். எல்லாரும் அவரை கண்டு பிரமித்தார்கள். தகப்பன தாய் வந்து என்னப்பா நீ எங்கள் கூட இருக்க வேண்டியமே, நீ இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டே, உங்கள் தவிப்பு முக்கியம் இல்லை, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று உங்களுக்கு தெரியாதா என்று நீங்கள் அறியீர்களா என்று அவர்கள் பார்த்து கேட்டார். அப்போ சின்ன வயசுலேயே அவர் எதை வெளிப்படுத்தினார்? தேவ ராஜ்யத்தை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணுங்கிற அந்த 12 என்ன, அந்த அர்த்தத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. 12 என்னது? வல்லமை. 12 என்னது? ஆளுகை. 12 என்னது? தேவராஜ்யத்தை கொண்டு வருதல். இப்போ இவர் 12 வயசில் என்ன செய்கிறாரு? தேவ ராஜ்யத்தை அங்கே நிலைப்படுத்த பார்க்குறாரு. சின்ன வயசுலேயே அந்த அழைப்பினுடைய பிரதிபலிப்பு அவருக்குள் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவ ராஜ்யத்தை கொண்டு வரதுக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன். அதான் பிதாவினுடைய நோக்கம். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் பிதாவினுடைய நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பேச்சும் நம்முடைய உரையாடலும் நம்முடைய செயலும் நம்முடைய சிந்தனையும் இதை குறித்தே இருக்க வேண்டும். எதை குறித்து? தேவ ராஜ்யத்தை குறித்தே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்குறவன முதல் பிரசங்கம் என்ன பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகர் என்ன பிரசங்கம் பண்ணான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இப்போ நீங்களும் நானும் அன்றைக்கு துவங்கும் போதே இதைத்தான் பேசணும். இப்போவுமே எதைத்தான் பேசிகிட்டு இருக்கோம்? இன்னும் கடைசி வரைக்கும் அதைத்தான் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் பவுல் தன்னை உணர்ந்து சொன்னான். நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், விளக்கம் இல்லாமல். பிலிப்பு 1:17, பிலிப்பியர் 1:17 சொன்னான், இந்த சுவிசேஷத்திற்கு உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து. அப்போ நம்ம எல்லாரும் எதற்கு உத்தரவு சொல்லணும்? எந்த சுவிசேஷத்திற்கு? எபேசியர் 3:7 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையினாலே நான் என்ன ஆயிருக்கிறேன்?
ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:17-18 அழைக்கப்பட்டவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்கள். ஏன்னா விரோதத்தினால, பொறாமையினால், வஞ்சகத்தினால், உண்மையினால் இப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. எப்படி இருந்தால் என்ன அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று விட்டு கொடுக்கும் மனப்பாங்கோடு இருக்கிறார் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன மனப்பாங்கு இருக்கணும்? விட்டு கொடுக்குற மனப்பாங்கு இருக்கணும், பெருந்தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இன்றைக்கி மட்டுமில்ல ஊழியங்களில் போட்டி. பவுல் காலத்திலையுமே இந்த ஊழியத்தில் போட்டி இருந்துச்சு. இயேசுவின் காலத்திலையும் இந்த ஊழியத்தில் போட்டி, பொறாமை, கெடுக்கிறது, வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. நமக்கும் இன்றைக்கி பிறரால் இந்த ஒரு பெரிய போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் நம்ம கூட இருந்து இயேசு சில காரியங்களை கடந்து போனார். பவுல் சில காரியங்களை கடந்து அதுபோல் நீங்களும் நானும் இந்த காலத்தில் சில காரியங்களை காதிலே வாங்கக்கூடாது, கடந்து போக பழக வேண்டும். ஆமென். அப்போ தான் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், அற்புதங்களில் எப்படி இந்த 12 வெளிப்பட்டது என்றால் மத்தேயு 9:20 நம்ம அங்கே பார்க்குறோம். 12 வருடம், மார்க்கு 5:27, லூக்கா 8:43, 44 இந்த வசனங்களில் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. இந்த 12வது ஆண்டில் அவளுக்கு என்ன நடந்தது? ஒரு அற்புதம். 12 வருஷம் முடிஞ்சிட்டுல, இனிதான் உங்கள் ஊழியத்தில் சூடே பிடிக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆத்தும ஆதாயம் பண்ண மாதிரி நல்ல வளரணும், சத்தியத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில ஊழியக்காரங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி அவங்கள பார்த்து பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து இந்த ஐக்கியத்தோடு சேருங்க. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒன்றை எதிர்பார்க்காமல் சத்தியம் ஒன்று, அதிலே நான் வளர வேண்டும் என்று விரும்புகிற அப்படிப்பட்ட தூய்மையான பரிசுத்தவான்களாக நீங்கள் பெருக்கமடைந்து ஊழியம் செய்ய இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏனென்றால் 12வது வருடத்தில் 11 வருஷம் சங்கடப்பட்ட அவள் 12வது வருஷத்தில் ஒரு அற்புதத்தை அவள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். அதுபோல் இந்த தேவராஜ்யத்தின் வல்லமை உங்கள் எல்லாரையும் கொண்டு உங்கள் எல்லார் ஊழியத்திலையும் வல்லமை வெளிப்பட்டு எல்லாம் இந்த 2024 அற்புதங்கள் நடக்கும். அது நடக்கணும் விரும்புகிறவங்க கைதட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்தால் தாங்க பெருக்கங்கள் வரும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா. அது ஒரே ஒரு விதம். எதனால்? எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவள் தேவ வல்லமையினால் குணமாக்கப்பட்டது. இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. தேவர் ராஜ்யம் வரப்போகுதுங்கிறத இந்த 12வது வருஷத்தில் அவள் குணமாக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவர் அதை முன்னறிவிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அடுத்து இன்னும் ஒரு அற்புதம். மத்தேயு 14:19-20 5 அப்பம் 2 மீன். 5 அப்பமும் 2 மீன் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொண்டார்? 5000 பேருக்கு. மீதி இருந்த துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தார்கள்? 12 கூட நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. அதில் நிறைய தாற்பயங்கள், விளக்கங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 12 அப்போஸ்தலர்கள், 12 கூடை. அந்த 12 கூடையும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு கூடை அவங்க எடுத்துக்கொண்டு போனார்கள். இப்போ இந்த அற்புதம் 12 கூடை என்பதை எதை வெளிப்படுத்துகிறதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை அது வெளிப்படுத்துகிறது. அந்த அற்புதத்துக்கு உள்ள தான் இருக்குது. இயேசுவின் வல்லமையை முன்னறிவிக்கிறது, வருகையை முன்னறிவிக்கிறது. இந்த 12வது ஆண்டின் தோத்திர கூட்டத்தில் இதில் நீங்கள் உணர வேண்டியது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நான் என்னுடைய பணியை, என்னுடைய ஊழியத்தை நான் துரிதமாய் செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? துரிதமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 12 கூடை நிறைய எடுத்தார்கள் அல்லவா? இதில் இருக்கக்கூடியது என்னென்னா, அழைக்கப்பட்ட அனைவருக்கும் ஊழியத்தில் சம பங்குங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். 12 பேர் தலையில் என்ன இருக்குது? கூட இருக்குது. ஒருத்தரை கூட விடலை. அப்படின்னா அந்த ஊழியத்தை சம பங்கை எல்லாருக்கும் என்ன உண்டு? பொறுப்பு உண்டு, ஊழியம் உண்டு. எபேசியர் 4:13 சொல்லப்பட்ட அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்று சொல்லப்படுகிற இந்த 5 வகையான ஊழியங்களிலையும் வித்தியாசம் இருக்கிறது. வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது, செய்யும் விதங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான். ஆத்துமா ரட்சிக்கப்படணும், பரலோகத்தில் போய் சேரணும். அதுக்கு அடுத்து இப்போ முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆதாயம் பண்ண ஆத்துமா வர்றதுக்கு முன்னாடி நம்ம பரலோகத்துக்கு போகணும். நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்தை தான் மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தலை. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை கொடுக்குறேன். நீங்கள் செய்கிற ஊழியத்தை விட எது முக்கியம்? உங்கள் லைஃப் முக்கியம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நீங்கள் முக்கியமாக இருந்தால் தான் மற்றவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா. இல்லை என்றால் சேர்க்க முடியாது. ஆகவே உங்களை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்கள், இந்த 12 கூடை நிறைய சிறு சிறு துணிக்கைகளை எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த சிறு சிறு துணிக்கைகளை நம்ம எல்லாருமே வேஸ்ட் பண்ணிடுவோம்.
வெளிநாட்டில் இருந்து ஏன் இந்த மூன்றாம் உலக கன்ற தேசங்களுக்கு வந்து உதவிகள் செய்யப்படுகிறது என்றால் அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு இல்லை. நான் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், பல மாதங்கள் அங்கே தங்கியிருந்திருக்கிறேன், மிஷனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறேன். ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒரு நாள் ஒரு லஞ்சுக்காக எங்களை ஒரு இன்வைட் பண்ணியிருந்தார், என்னை எங்கள் பாஸ்டர் ஐயாவையும் எங்கள் மிஷனரியை கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் மிஷனரி கையில் பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜர்க்கின்ஸு, ட்ரௌசரு, ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஒரு 2 பை நிறைய கையில் கொடுத்தாங்க. அவர் வாங்கி காரில் கொண்டு வந்து போட்டார். இப்போ பாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு பிரதர் பென் வந்து இந்த பழைய துணியை வாங்கிட்டு வராரு அப்படின்னு. தெரியலையே, இது ரகசியம் என்னன்னு புரியலையே, கேளுங்க மெதுவா அப்படின்னு. இப்போ காரில் வந்துக்கிட்டே இருக்கேன், நான் தான் சைடில் உட்காந்துருக்கேன். நான் லேசாக பிரதர் பென்கிட்ட கேட்டேன், பிரதர் பென், ஒய் டிட் யூ கலெக்ட் ஆல் தீஸ் கிளாத்ஸ் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் வந்து கெனியாவுக்கு போகும்போது, ஜாம்பியாவுக்கு போகும்போது அங்கே இருக்கிறதான மக்கள் ரொம்ப வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஒரு 2 சூட்கேஸ் நிறைய இந்த வஸ்திரங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுப்பேன். அப்போ ஒரு மிஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு என்ன கொடுக்கணும். இயேசு சொன்னார், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து நிறைய வச்சுக்கிட்டு யாருமே இங்கே அனுப்பலை. ஓவர் டைம் ஒர்க் பண்ணி தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்படித்தான் இங்கே வந்து சர்ச்சு கட்டுறதுக்கும் ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்கும் அவங்க பணங்களை கொடுக்குறாங்க. என் கண்ணால் நான் பார்த்தது. ஒரு இடத்துல டீல் அப்படின்னு ஹாலண்டில் ஒரு இடத்துல ஒரு மிஷன் மீட்டிங்கில் நான் பாசியாக பேசிவிட்டு, நான் அவங்க தமிழில் பேசுகிறாங்க, நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், எங்கள் மிஷினரி டச்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா மகள்கிட்ட போய், அப்போ வந்து 3 கில்டர் தான் ஒரு பையனுக்கு. அந்த 3 9 ரூபா, ஒரு பையனுக்கு 9 ரூபா கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்க வைக்கணும், படிக்க வைக்கணும், எல்லாம் வஸ்திரம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். அந்த அம்மா வந்து 3 கில்டர் கொடுக்க முடியாமல் மகக்கிட்ட கேட்குது, நீ ஒரு 1.5 கில்டர் கொடு, நான் ஒரு 1.5 கில்டர் போடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பையனை தத்தெடுத்து படிக்க வைப்போம் இந்தியாவில்னு கேட்குது. அவள் சொல்கிறேன், எனக்கு 1.5 கில்டர் கூட கொடுக்க முடியாதுன்ட்டான். அந்த அம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஒரு 3 கில்டர் கொடுக்க இது தாங்க, இப்படி தாங்க அங்கேருந்து பணம் வந்து இங்கே ஊழியங்கள் நடக்கு. ஆனால் இங்கே உள்ள ஊழியங்கள் எப்படி நடக்குது சொல்லுங்கள். ஒரு கர்ச்சிப்பு கூட அந்த தூட்டில் நாங்கள் வாங்கினது கிடையாது, ஒரு ஷூ வாங்கினது கிடையாது. 10 லட்சம் ரூபா வரும் எங்களுக்கு இந்த லேவியர் முகாம் நடத்துறதுக்கு. ஒரு நாள் கை கழுவுறதுக்கு தொட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக கோல்ட் ஸ்பாட்டு ஸ்ப்ரைட் உள்ளே கிடக்கு. இவர் இப்படி நான் தண்ணி ஊற்றுறேன், அவர் கழுவுனவர் எட்டி பார்த்தாரு, என்கிட்ட கேட்டார், ஏன் பாட்டிலாக உள்ளே கிடக்கு அப்படின்னாரு. உங்களுக்கு கூலாக வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இது உள்ளே போட்டிருக்கணும். இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லை. அப்படியே யோசித்தார். 10 லட்ச ரூபா நம்ம அனுப்புகிறோம், அதிலிருந்து இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் கூட இவங்க வாங்கலைன்னு சொல்லி போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கொட்டேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி பணம் அனுப்புனார். அவர் வர்றதுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு, முதல் வருஷம் பாசையாவுக்கு அனுப்புனார், 2வது வருஷம் எனக்கு அனுப்புனார். அவங்க கொடுத்ததில் தான் அதை வாங்கி வச்சமே ஒழிய பணம் இருக்குங்கிறதுக்காக நமக்கு ஒரு பொருள் என்ன செய்யலை. அதனால தான் அந்த லேவியர் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருந்தது. எல்லாருக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் இறங்கிச்சு, அழைப்பில் நிலைநிறுத்தப்பட்டாங்க. பட்டினி பசிலனை கடந்த ஊழியக்காரங்களை தூக்கி எடுத்து நிறுத்தினார். ஆமே. நம்ம செயல்பாடுகள் தாங்க நம்ம அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும். ஆகவே இந்த மீது இருந்த துணிக்கைகளை அவங்க வேஸ்ட் பண்ணலை. என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் வந்து அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, எதையுமே தேவராஜ்யத்தில் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு சட்டை சேரலை அப்படின்னா அது அல்ல, நம்ம கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னா யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னு பார்த்து அவங்க கையில் ஒப்படைக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆகாரமாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு மீதி இருக்கிறத அதில் இன்னொன்று சேமிக்கணும். எல்லாருக்குமே என்ன இருக்கணும், நிறைய பேருக்கு என்ன இல்லை, நமக்கே போதுமானதில்லை, என்னத்தை போட்டு சேமிக்க. எங்கள் மாதம் 10 ரூபா சேமித்தா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு 10 ரூபான்னா என்னாச்சு, 300 ரூபா வந்துடும். ஒரு 20 ரூபா, ஒரு சின்ன, அதாவது ஷார்ட் டைம், குறுகின கால சேமிப்பு, நீண்ட கால சேமிப்பு. பிள்ளைகள் படிக்கிறாங்க, அப்போ நமக்கு வர்றது எல்லாத்தையும் பொங்கலும் பிரியாணியுமா சாப்பிட்றக்கூடாது. அதில் கொஞ்சத்தை எடுத்து என்ன செய்யணும், ஊழியத்துக்கு கொடுக்குறது ஊழியத்துக்கு கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சேமிக்க வேண்டியது ஒரு சின்ன இதை என்ன செய்யணும், சேமித்து வைத்து பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, அவங்களுடைய திருமணத்துக்கு ஒரு சின்ன சேமிப்பு. இந்த சேமித்துவை வேஸ்ட் பண்ணாதங்கிறது தான் 12 கூடை நிறைய பொறுக்கி எடுத்து கையில் கொடுத்தார். அதில் ஒன்றுமே முழு பீஸ் கிடையாது, எல்லாம் என்னது, துணிக்கைகள். அப்போ நம்ம அன்றன்றைக்கு ஒரு செலவை கொஞ்சம் மிச்சப்படுத்தினா போதும். ஒரு டீயை மிச்சப்படுத்தினா, இப்போ டீ எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு டீயை நீங்கள் மிச்சப்படுத்தினாலே ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்துடும், 15 ரூபா வந்துடும்.
பாஸ் என்ன சொல்றீங்க? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறதேன். சாப்பிட்டது போக மிச்சம் எல்லாமே துணிக்கைகள். அந்த துணிக்கைகளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்காவது ஒருவருக்கு அது பிரயோஜனப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ மிச்சப்படுத்த சேமிக்கணும், அடுத்து ஷேர் பண்ணணும், மற்றவங்களோட பகிர்ந்து கொடுக்கணும். இப்படி எல்லாருமே நம்ம பகிர்ந்து. இப்போ தகப்பன் வீட்டுக்கு வந்து ஒரு நாளும் வெறுமையாய் போனதில்லைன்னு பாஸ்டர் சொன்னீங்க. தகப்பன் வீட்டுக்கு வர்ற பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்றீங்க? தகப்பன் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகளை என்ன செய்யணும்? எதாவது வாங்கிட்டு வரணும்ல? எத்தனை பேர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதாவது ஒரு ஐக்கியம் நல்லா நடக்கணும்னா தியாகம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு தியாகம் இல்லை, எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? தியாகம் இருக்கணும். அந்த தியாகம் இருந்தால் தான் அந்த ஊழியம் என்ன செய்யும். இப்போ நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு என் மனைவி, நான், என் பிள்ளைகள் எல்லாருமே தியாகம் பண்ணுறோம். ஈவன் என் கூட இருக்கிற பாஸ் ஏசுதாஸ் கூட அவர் என் கூட வந்து எனக்கு உதவிகளை செய்து ஒரு இடத்துக்கு மாதம் 1000 ரூபா அவர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. என் கூட இருக்க டிரைவர் கூட ஜப்பான் ஊழியத்துக்கு ஒரு அப்பப்போ ஒரு 200 300 கொடுத்து எல்லாருமே என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் முந்தி வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி இந்த இடத்துல சேர் போட்டு கொஞ்சம் உதவி செய்தா உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கும். வர்ற நாட்கள் அதை செய்யுங்க. இந்த ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, சேமித்து வைங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மற்றவங்களுக்கு எடுத்து நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அபரிவிதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். Yeah.